Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கிறது. நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி திமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் நிலவரங்களை இப்போது பார்க்கலாம். முதலாவதாக ஆவடி சட்டமன்ற தொகுதி. இங்கு திமுகவின் அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் 41% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் ராஜசிம்ம மகேந்திரா 34% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ரமேஷ்குமார் அவர்கள் 19% வாக்குகளை பெறுகிறார். நாம் தமிழர் கட்சியின் புனிதா 6% வாக்குகளை பெறுகிறார். ஆக 7% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 47% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் சந்தான கிருஷ்ணன் 22% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் வி.எஸ். பாபு 26% வாக்குகளை பெறுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சவுந்தர பாண்டியன் 5% வாக்குகளை பெறுகிறார். ஆக 21% வாக்கு வித்தியாசத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 44% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் மனோகர் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சினோரா அசோக் 14% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் ஷெரீப் அவர்கள் 4% வாக்குகளையும் பெறுகிறார். ஆக 6% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. இந்த தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 46% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் ஆதி ராஜாராம் 32% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் டி செல்வம் 18%, நாம் தமிழர் கட்சியின் ஆயிஷா பேகம் 4% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 14% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் செந்தமிழன் 32% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் அருள் பிரகாசம் 26% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் ஸ்ரீவித்யா 6% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக காட்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் ராமு அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சுதாகர் அவர்கள் 14% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் திருக்குமரன் 7% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 2% வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் ஏழுமலை அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் அருள் ஆறுமுகம் அவர்கள் 18%, நாம் தமிழர் கட்சியின் விக்னேஷ் அவர்கள் 5% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 9% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் 41% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் பாமகவின் சதாசிவம் அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கே சிவகுமார் 20%, நாம் தமிழர் கட்சியின் குணசீலா 5% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 8% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் அமைச்சர் எஸ் முத்துசாமி அவர்கள் 41% பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் யுவராஜா அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆனந்த் மோகன் 12% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் விஜய் 7% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் எஸ் முத்துசாமி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் செந்தில் பாலாஜி அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார்.
அதிமுகவின் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் செந்தில்குமார் 21% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் பேரறிவாளன் 4% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் விடியல் சேகர் 35% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் எஸ் மோகன் 17% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் ரகுபதி 5% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 7% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் விஸ்வநாதன் அவர்கள் 32% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கலைச்செல்வி 20% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் சைமன் ஜஸ்டின் 8% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 8% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் 44% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் அமமுகவின் ராஜசேகரன் அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ராமமூர்த்தி 15% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் புவனேஸ்வரி 8% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 11% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இனிகோ இருதயராஜ் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் ராஜசேகரன் 25% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணசாமி 4% வாக்குகளை பெறுகிறார். ஆக 1% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் இனிகோ இருதயராஜ் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் குமார் 36% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் நவல்பட்டு எஸ் விஜி 17% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் 7% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக குன்னம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் சரண்யா அன்பழகன் 34% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ரேவதி 20%, நாம் தமிழர் கட்சியின் கீர்த்திவாசன் 6% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 6% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் எஸ் சிவசங்கர் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திட்டக்குடி தனி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் முருகுமாறன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ராஜசேகர் 20% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் மகாலட்சுமி 6% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 3% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் புவனேந்திரன் 35% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ராஜ்குமார் 19%, நாம் தமிழர் கட்சியின் கவிதா ரங்கநாதன் 4% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் அமமுகவின் எஸ் காமராஜ் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ராஜராஜன் 13% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் பாரதி செல்வன் 7% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 5% வாக்குகள் அடிப்படையில் திமுகவின் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திருவிடைமருதூர் தனி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் இளமதி சுப்பிரமணியன் 32% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பிரபாகரன் 20%, நாம் தமிழர் கட்சியின் திவ்ய பாரதி 8% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 5% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்.
அடுத்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் எம் சேகர் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் கே அரவிந்த் 19% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் திருமுருகன் 7% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 5% வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக திருமயம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் வைரமுத்து 36% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சிந்தாமணி 18%, நாம் தமிழர் கட்சியின் லட்சுமி ஸ்ரீனிவாசன் 7% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் விமல் அவர்கள் 34% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் துரை கந்தசாமி 20%, நாம் தமிழர் கட்சியின் ராஜாராம் 8% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் திருமாறன் 31% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ரீனிவாச சேதுபதி 20%, நாம் தமிழர் கட்சியின் ரம்யா மோகன் 11% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 7% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் மூர்த்தி அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் மகேந்திரன் அவர்கள் 35% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் எஸ் கார்த்திகேயன் 20% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் செல்வம் 6% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுக வேட்பாளரான அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 37% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சியின் சுந்தர்சி அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் VNS முஸ்தபா அவர்கள் 24% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் அப்துல் ஹக்கீம் 6% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்து போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 42% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் நாராயணசாமி அவர்கள் 38% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் பிரகாஷ் 12%, நாம் தமிழர் கட்சியின் கலையரசு 5% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் சேதுபதி 36% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கார்த்திக் குமார் 16%, நாம் தமிழர் கட்சியின் மணிமாறன் 5% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 4% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து திருச்சூழி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் MSR ராஜவர்மன் 27% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சமயன் 25% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் கார்த்திக் ராஜா 5% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 12% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் அவர்கள் 40% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் பாண்டி 30% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் மலர்விழி ஜெயபாலன் 12%, நாம் தமிழர் கட்சியின் சந்திரபிரபா 6% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 10% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி.
இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுகவின் செல்லப்பாண்டியன் 34% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ரீநாத் 24%, நாம் தமிழர் கட்சியின் ஜேக்கப் அபிஷேக் தேவதாஸ் 6% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 2% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 39% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் 30% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் முருகன் 20% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் ஒபிலியா 7% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 9% வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அடுத்ததாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக சபாநாயகர் மு அப்பாவு அவர்கள் 36% வாக்குகளை பெறுகிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் SP பாலகிருஷ்ணன் அவர்கள் 33% வாக்குகளை பெறுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சதீஷ் கிறிஸ்டோபர் 23%, நாம் தமிழர் கட்சியின் கிரிஜா தாமரை பாண்டியன் 7% வாக்குகளையும் பெறுகின்றனர். ஆக 3% வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் வேட்பாளரான சபாநாயகர் மு அப்பாவு அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். ஆக நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி திமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் நிலவரத்தை பார்த்தோம். ஆனாலும் மே 4ஆம் தேதி மக்களின் தீர்ப்பு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.